வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 7053 கொஸ்டின் இருக்குது. இது 2019 கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இது நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி சயின்ஸ், எக்கனாமி யூனிட் 8, யூனிட் 9 சொல்லி பிரியும். இதே மாதிரி மென்டல் எபிலிட்டி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பொது தமிழ் நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது இந்த மொத்தமாக இருக்கிறதுல திருக்குறள் இருக்காது. திருக்குறள் நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 287 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் நிறைய பிடிஎஃப்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷ் தனி, தமிழ் தனியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அதிகமாக யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. சரிங்களாங்க? நீங்கள் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமினேஷன்லேயுமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் மெட்டீரியல் பார்க்காம போயிடாதீங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட குறி வந்து ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. ஒருவேளை குரூப் 1க்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையாவது பார்த்துட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் அப்டேட்டடாக அதை வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் குரூப் 2 and 2A ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் 2 and 2Aக்கு முன்னாடியே 3 எக்ஸாம் இருக்குது. குரூப் 1 இருக்குது, இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. 3 எக்ஸாம்னு பார்க்காதீங்க. அதில் 75 ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்குது,